திமுக ஆளும் கட்சியில மிக முக்கிய தலைவர் ஒருத்தர் வந்து இணைய போறாரு அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா அதற்கான சமிஞ்சைகள்லாம் அங்கங்க தெரிய தொடங்கி இருக்கு. குறிப்பா என்னன்னா இப்ப மதுரையினுடைய தெற்கு பகுதியில மிகப்பெரிய நபரா அறியப்பட்டவர் அழகிரி, மூக்க அழகிரி, கலைஞரனுடைய மகன், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்த மாதிரி பல அடையாளங்கள்ல இருக்கக்கூடியவர். இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வருடைய சகோதரர். இப்ப ரொம்ப நாளாவே அதாவது கலைஞர் இறப்பு தொடர்ந்து இறப்புக்கு முன்னாடியே அவர் வந்து கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு காலகட்டத்தில் விலக்கி வைக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா அப்போதைக்கு ஒரு ராஜ்நாத் சிங்கோட போய் பேசுறது, அப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக மிக கடுமையா வாள் சுழற்றி கொண்டிருந்த அப்போதைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோட உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி தேமுதிக வந்து கூட்டணி வைக்கலாம்னு வந்தப்ப இவர் பேச்சின் காரணமா விலகி போனதுன்னா நிறைய காரணங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போதைய முதல்வருக்கு எதிரான பல அரசியல் நிலைப்பாடுகள், கலைஞரை வந்து சரியா மதிக்கல அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில தான் அவர் 2014 கட்சியிலிருந்து நிரந்தரமா நீக்கப்பட்டார். 2000 சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு, 2014 முழுசா நீக்கப்பட்டார். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது அவர் வந்து தனியாக ஒரு ஆலோசனை எல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் கூடல, அவரது தொண்டர்களும் அந்த அளவுக்கு வரல. அதனால அது அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா என்ன பேசப்படுச்சுன்னா தனி கட்சி தொடங்குவாரு, அன்னைக்கு எம்ஜிஆர், நேத்தி வைகோ, இனிமே வந்து அழகிரி தான் அப்படிங்கிற மாதிரி கட்சியில திமுக இருந்து பிளவுபட்டவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்தாங்க இல்லையா. அதுல இவரும் முக்கிய முகமா இருந்தார். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து எதிர் அரசியல் பண்ண மாட்டேங்கிறதோட ஒதுங்கிட்டார் அரசியலை விட்டு. ஆனா அவர் ஒதுங்கினாலும் அரசியல் அவரை ஒதுங்க கூடாது இல்லையா. அவருடைய ஆதரவாளர்கள் பலருமே வந்து அவருக்காக ரொம்ப நாளா இத்தனை நாள் வரைக்குமே அழகிரனுடைய விசுவாசியா தான் இருந்திருக்காங்க. குறிப்பா அவருடைய நிழல் அப்படின்னு சொல்லப்படுற முன்னாள் துணை மேயரா இருந்த மன்னன் அப்படிங்கிறவர் கூட எப்பவுமே அழகிரியோட தான் இருந்திருக்காரு. இப்ப அந்த மன்னன் உட்பட 9 நபர்கள் திமுக தலைமைக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அதுல வந்து நாங்க கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறோம், அது எங்க மேல மட்டும் தவறு இல்லை, சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க கட்சியில மீண்டும் இணைஞ்சு நாங்க பணியாற்ற விரும்புறோம். இத்தனை ஆண்டு காலங்களில் திமுகவுக்கு எதிராகவோ உங்களுக்கு எதிராகவோ நாங்க பெருசா எங்கேயுமே செயல்படல, அதனால நீங்க எங்களை கட்சியில ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமிக்ஞை, ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர் திமுக தலைவருக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது.